ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மொமெண்டம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டத்துக்கு லெட்டர் வந்து பி, எம் இன்ட்டு வி. ஸோ நமக்கு தெரியும் மாஸுக்கு என்ன யூனிட், கிலோகிராம். வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட். ஸோ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் தான் மொமெண்டத்துக்கான யூனிட். ஸோ இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்கள். கிலோகிராமுக்கு எம், மீட்டருக்கு எல், செகண்ட் டைம் அதுக்கு வந்து டி, எம்எல் டி பவர் -1 தான் மொமெண்டம். மொமெண்டத்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸுக்கு லெட்டர் வந்து எஃப். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ எம் இன்ட்டு ஏ. ஸோ மாஸ்க்கு என்ன யூனிட், கிலோகிராம். ஆக்சலரேஷன் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதை வந்து எஸ்ஐ யூனிட்ல என்ன சொல்லுவோம்னா நியூட்டன், கேபிட்டல் என். ஸோ நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் நியூட்டன். ஸோ இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்கள். கிலோகிராமுக்கு எம், மீட்டருக்கு எல், செகண்ட் பவர் -2, டி பவர் -2. ஸோ இது வந்து ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் ஆர் எனர்ஜி. ஒர்க் ஆர் எனர்ஜி. ஒர்க்குக்கு லெட்டர் டபிள்யூ, எனர்ஜிக்கு இ. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கு நமக்கு தெரியும் என்ன, ஃபோர்ஸ் எஃப், டிஸ்டன்ஸ் டி. ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட், நியூட்டன். டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். நியூட்டன் இன்ட்டு மீட்டர், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜூல். ஸோ ஒரு யூனிட்டுக்கு எல்லா லெட்டர்ஸும் எழுதுனீங்கன்னா ஸ்மால் லெட்டர் எழுதணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதுனீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஜூல். ஸோ நியூட்டனுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2, இது வந்து நியூட்டனுக்கு. தென் இந்த மீட்டர் அப்படியே போடுங்க. அப்போ என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. ஸோ கிலோகிராமுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எம், மீட்டருக்கு எல், ஸோ மீட்டர் ஸ்கொயருக்கு எல் ஸ்கொயர், செகண்ட் பவர் -2க்கு டி பவர் -2. ஸோ இதுதான் எதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா, ஒர்க் ஆர் எனர்ஜி. இது யூனிட் வந்து ஜூல். நெக்ஸ்ட்டு பவர், பி. work by time. So W by T. work க்கு என்ன யூனிட், ஜூல் by second. அப்போ ஜூல் பெர் செகண்ட். இது என்னன்னு சொல்லுவோம்னா வாட், WATT, வாட். இதுதான் வந்து பவரோட யூனிட். இதை டபிள்யூ கேபிட்டல் லெட்டரில் சொன்னீங்க, டபிள்யூ வாட். சரி, ஜூல் எதுக்கு ஈக்குவல், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. இது வந்து ஜூலுக்கு. இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ பவருக்கு என்ன யூனிட் வரும், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு செகண்ட் பவர் -1, செகண்ட் பவர் -3. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும், கிலோகிராமுக்கு எம், மீட்டர் ஸ்கொயருக்கு எல் ஸ்கொயர், செகண்ட் பவர் -3, டி பவர் -3. ஸோ இதை வந்து
பவருக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரெஷர். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா F by A. ஸோ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட், நியூட்டன், ஏரியா மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இது வந்து பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம், PA. வாட் இஸ் நியூட்டன்? கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு செகண்ட் பவர் -2 தான் நியூட்டன், இன்ட்டு இந்த மீட்டர் பவர் -2. ஸோ என்ன ஒரு கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு மீட்டர் பவர் -2, மீட்டர் பவர் -1, second power -2. So Pascal or Newton per meter square is equal to kilogram per meter per second square. So kilogram के इन्ने dimensional formula m, meter L, so meter inverse L inverse, second power -2 t power -2. So இது வந்து pressure கான dimensional formula. Next, stress. இதுவும் ப்ரெஷரோட ஃபார்முலாவே தான், ஃபோர்ஸ் பை ஏரியா F by A. ஸோ சேம் யூனிட் தான் வரப்போகுது, என்ன, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், விச் ஷுட் பி ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2. ஸோ எம் எல் பவர் -1 டி பவர் -2. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. நெக்ஸ்ட், ஸ்ட்ரெயின். சேஞ்ச் இன் டைமென்ஷன் by original dimension. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஓட லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா, லென்த்துங்கிறது ஒன் டைமென்ஷன், ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படி சொல்லலாம். ஆர் ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் இன் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா. ஆர் வால்யூம் 3 டைமென்ஷன், ஏரியா வந்து 2 டைமென்ஷன், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், அதுவும் ஸ்ட்ரெயின் தான். ஸோ அப்போ இந்த சேஞ்ச் இன் டைமென்ஷன்னா என்னெல்லாம் வரலான்னா, சேஞ்ச் இன் லென்த் by original length. சேஞ்ச் எப்பவுமே டெல்டாங்கிற லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது டெல்டா, டெல்டா எல் பை எல். ஆர் சேஞ்ச் இன் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா. ஸோ ஏரியாக்கு என்ன லெட்டர், ஏ, டெல்டா ஏ பை ஏ. ஆர் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ வால்யூம் சேஞ்ச் பை ஒரிஜினல் வால்யூம், டெல்டா வி பை வி. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் ஒரே யூனிட் தான் வரும். சேஞ்ச் இன் லென்த் மீட்டர், லென்த்துக்கு யூனிட் மீட்டர், ஸோ மீட்டர் மீட்டர் கேன்சல். சேஞ்ச் இன் ஏரியா மீட்டர் பை மீட்டர் கேன்சல். சேஞ்ச் இன் ஏரியா மீட்டர் ஸ்கொயர், ஏரியா யூனிட் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல். வால்யூம் சேஞ்ச் இன் வால்யூம் மீட்டர் கியூப், ஒரிஜினல் வால்யூம் மீட்டர் கியூப். ஸோ யூனிட் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ நோ டைமென்ஷன், இதுக்கு என்ன, நோ யூனிட், no dimension, no unit அடுத்து no dimension போட்டு. so no unit, unit இல்லாதனால no dimension.
Next, coefficient of elasticity. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு தெரியும் என்ன யூனிட், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டனுக்கு என்ன கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு மீட்டர் பவர் -2. ஸோ கிலோகிராம் meter power -1, meter into meter power -2, meter power -1. So dimensional formula m, pressure ku vanda adhe dimensional formula -1 t power -2. So idu vandu coefficient of elasticity kana dimensional formula. adukku aduthathu impulse. impulse symbol letter வந்து I. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா force into time, F into T. ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட் நியூட்டன், டைமுக்கு செகண்ட். ஸோ நியூட்டன் இன்ட்டு செகண்ட் இம்பல்ஸுக்கான யூனிட். டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறதுக்கு நியூட்டனுக்கு என்ன எக்ஸாக்ட் ஃபார்முலா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு செகண்ட். So kilogram meter second power -2 into second power 1 second power -1. So dimensional formula என்ன வருதுன்னு பாருங்க, kilogram க்கு m, meter க்கு l, second க்கு t. So second power -1 t power -1. This is for impulse. So next, surface tension. இதுக்கு ஃபார்முலா பாருங்க, force by length, F by L. ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட், நியூட்டன் by மீட்டர். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர். வாட் இஸ் நியூட்டன், கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு செகண்ட் பவர் -2 இன்ட்டு மீட்டர் பவர் -1. கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிக்கும். ஸோ செகண்ட் பவர் -2. ஸோ கிலோகிராமுக்கு என்ன m, செகண்டுக்கு t. ஸோ செகண்ட் பவர் -2 t பவர் -2. ஸோ திஸ் இஸ் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சர்ஃபேஸ் எனர்ஜி. Formula is work by area. So W by A, work by area. Work க்கு என்ன யூனிட், ஜூல் per meter square. ஜூல் per meter square. ஜூல் எதுக்கு ஈக்குவல், நியூட்டன் into மீட்டர் is equal to joule into meter power -2. So joule is Newton into meter. So Newton என்ன, kilogram meter second power -2. meter into meter power -2, meter power -1. அப்போ பாருங்க, kilogram meter, meter inverse cancel, second power -2. ஸோ அப்போ என்ன வரும், கிலோகிராம் m, செகண்ட் பவர் -2 t பவர் -2. ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா m t பவர் -2. ஸோ நெக்ஸ்ட், angle in radian. So radianuக்கு என்ன ஃபார்முலா, length of the arc by radius. So arc by
ரேடியஸ். இது நம்ம SI யூனிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம் பாருங்கள். இதுவும் மீட்டர், லென்த்தும் மீட்டர், ரேடியஸும் மீட்டர், கேன்சல். ஸோ நோ டைமென்ஷன். ஸோ இதுக்கு டைமென்ஷனே இல்லை. நோ யூனிட், no dimension. If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and Neet, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.